வணக்கம். ரூபவாயின் பிரதான செய்தி அறிக்கை. நான் ராதிகா வின்சன். நான் இர்ஷாத் ஏகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக வரைபடத்தில் இன்று தொடக்கம் புதிய சர்வதேச விமான நிலையம் ஒன்று இடம்பெறுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு. மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் இன்று ஜனாதிபதியினால் திறந்து வைப்பு. மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் மூலம் அதிக எண்ணிக்கையானோருக்கு வேலை வாய்ப்பு. ஆஸ்திரேலிய பிரதமரின் புகலிடம் கோருவதற்கான நிபுணர் குழுவின் தலைவருக்கும் நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமுக்கும் இடையில் சந்திப்பு. வடகொரிய வெப் தளம் ஒன்று விடுத்த எச்சரிக்கையில் தெற்கு தீவுகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படவிருப்பதனால் அங்குள்ள மக்கள் வெளியேற வேண்டும் என கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். மஹிந்த சிந்தனை தொலைநோக்கு கொள்கை திட்டத்தின் மற்றும் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இன்று நடைபெற்றது. மார்ச் 18ஆம் தேதி இலங்கை சிவில் விமான சேவைகள் நாளாக இங்கு பிரகடனப்படுத்தப்பட்டது. Maintain 9,000 on reaching and clear to Matala via hotel 001 latest met Matala wind 050 degrees 10 knot. ஜனாதிபதிතුமா ஸ்ரீலங்கா விமானத்திற்கு சொந்தமான மாகம் ருகுணுபுர என விமானத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சுபவேளையில் மத்தள ராஜபக்ஷ விமான நிலையத்தில் வந்திறங்கினார். அத்தருணத்தில் மகா சங்கத்தினர் செட் பிரித்தோதினார்கள். இது இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியமான நாடாக மாற்றும் பயணத்தின் ஒரு விசேட கட்டமாகும். நீல வானத்தை வெற்றி கொள்வோம் என்ற தொனிப்பொருளில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. உலகில் இதுவரை தயாரிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு பாரிய விமானத்தையும் இங்கு தரையிறக்கலாம். அஸ்கிரிய பீட மகாநாயக்கர் அக்கமகா பண்டித சங்கைக்குரிய உடுகம ஸ்ரீ புத்தரக்கித தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினார்கள். இதன் பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தின் ஞாபகார்த்த படிகத்தை திரைநீக்கம் செய்து வைத்தார். விமான நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள விசேட ஞாபகார்த்த புத்தகத்தில் இந்த வரலாற்று ரீதியான நிகழ்வை ஜனாதிபதி பதிவு செய்தார். விமான நிலையம் திறந்து வைக்கப்படுவதை முன்னிட்டு ஞாபகார்த்த முத்திரையொன்றும் முதல் நாள் தபால் உரையும் வெளியிடப்பட்டன. முதல் நாளன்று 4 விமானங்கள் இங்கு தரையிறக்கப்பட்டன. முதலாவது ஸ்ரீலங்கன் விமான சேவைக்குரிய UL 226 ரக விமானம் வந்திறங்கியது. பின்னர் ஏர் அரேபியா விமான நிறுவனம், பிளை துபாய் ஆகிய நிறுவனங்களைச் சேர்ந்த விமானங்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கின. இந்த வைபவத்தின் போது கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. ශ්‍රී ලංකා ද්වීපයේ ජනී ජනයාගේ අතීත අභිමානනීය උරුමය රාවණාවරම උරුම කර දෙන වගයි. උත්සවය සංස්කෘතිකාංගවලින්ද විචිත්‍රවත් කෙරින. ඔබ සැමට විකසිත අනාගතයක්. உலக வரைபடத்தில் இன்று தொடக்கம் புதிய சர்வதேச விமான நிலையம் ஒன்று இடம்பெறுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மத்தள சர்வதேச விமான நிலையத்தை உத்தியபூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். මත්තලට වගේම මුළු ශ්‍රී ලංකාවටම වැදගත් දිනයක්. ලෝක සිතියමේ අලුත් ජාත්‍යන්තර ගුවන් තොටුපළක ලකුණු අද අපි සටහන් කරනවා. මම හිතනවා මේ ලෝකේ තියෙන මෙතෙක් නිපදවලා තියෙන විශාලම ගුවන් යානාව වුණත් ගොඩ බස්වන්නට පුළුවන් ගුවන් තොටුපළක්.
ஜனாதிபதி இங்கு உரை நிகழ்த்துகையில் இன்றைய நாள் மத்தளைக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இலங்கைக்கு முக்கிய நாளாகும். உலக வரைபடத்தில் இன்று தொடக்கம் புதிய சர்வதேச விமான நிலையம் இடம்பெறுகின்றது. உலகில் இதுவரை தயாரிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு பெரிய விமானத்தையும் இங்கு தர இறக்கலாம். இது எமக்கு பெருமையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை என்பது ஆகாயத்தில் செல்லும் விமானங்கள் தொடர்பாக வரலாற்று காலத்தில் கற்பனை செய்த ஒரு நாடாகும். விமானங்கள் தொடர்பாக ஏனைய தேசங்கள் சிந்திப்பதற்கு முன்னர் நாம் இதனை சிந்தித்திருந்தோம். எனினும் அந்த உன்னதமான சிந்தனைகளுக்கு இழுக்கு ஏற்படும் சம்பவங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றன. இரண்டாம் உலக யுத்தத்தின் போது கொழும்பு மற்றும் திருகோணமலை மீது குண்டுகள் பொழியப்பட்டன. எமது விமான பலத்தை அழிக்க புலிகள் தொடர்ச்சியாக முயற்சித்து வந்தனர். எமது ஏர்லங்கா விமான சேவை விற்கும் அளவுக்கு முன்னர் இந்த துறை குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதி என்ற வகையில் எனக்கு கூட விமானம் ஒன்றில் ஒரு ஆசனத்தை கூட ஒதுக்க முடியாமல் இருந்தது. 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது நாட்டிற்கு கௌரவமான சமாதானத்தை கொண்டு வருவதாக நான் அறிவித்திருந்தேன். அது இன்று நிலைநாட்டப்பட்டுள்ளது. நாட்டில் அபிவிருத்தியை இலக்காக வைத்து விமான நிலையம் ஒன்று உருவாக்கிய முதல் தடவை இதுவாகும். இதனால் மத்தள விமான நிலையத்தில் விமானங்கள் தர இறக்கப்படும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எமது நாட்டிற்கு பொருளாதார அனுகூலங்கள் கிடைக்கின்றன. வெள்ளசவில் இருக்கும் சோழச்செய்கைக்கு மாத்திரமல்ல, மாகம்புர கரையில் இருக்கும் மண்ணுக்கும் இந்த விமான நிலையம் காரணமாக பெறுமதி அதிகரிக்கின்றது. இதனால் விமானங்கள் மத்தளவில் இருந்து வானில் பறக்கும் போது தென்பகுதி மாத்திரமல்ல, ஊவா மற்றும் சபரகமு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பெறுமதியும் அதிகரிக்கும். இப்போது நாங்கள் நகரில் உள்ள அனைத்து வசதிகளையும் கிராமத்துக்கு எடுத்து வந்துள்ளோம். நகரில் உள்ள வசதிகளை அனுபவித்து கௌரவமாக வாழ்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தற்போது கிடைத்துள்ளது. බඩිංගුරු කරලේ ඉඳන් ඉපැත්තේ මාගම්පුර වෙරළේ වැලි කැටියේ වටිනාකමත් ගුවන් තොටුපොළ නිසා ඉහළ නැංවෙනවා. ඒ නිසා අද මේ මත්තලින් අහසට නගිනකොට ගුවන් යානා எதிர்காலத்தில் பல உள்ளக விமான சேவைகளுக்கான விமான நிலையங்களும் நிர்மாணிக்கப்பட உள்ளன. நுவரெலியா, கண்டி, அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, இரணைமடு, பலாலி ஆகிய இடங்களில் இந்த விமான நிலையங்கள் உருவாக்கப்படும். இதன் மூலம் முனலாகல, ஹம்மாந்தோட்ட, சப்ரகமு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி சேர்ந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் விமான ஓட்டிகளாக பயிற்சி பெற்று எமது வானில் பறப்பார்கள் என்று குறிப்பிட்டார். මොනරාගල හම්බන්තොට මේ හැම පළාතකම ජනතාවට දරුවන්ට සබරගමුවේ යාපනයේ කිලිනොච්චේ දරුවන්ට ගුවන් නියමුවන් වෙලා අපේ හිසට ඉහළින් පියාසර කරන්නට කරනවා දකින්නට අපි බලාගෙන ඉන්නවා. අද අපේ හැම ගමකම උපාධිධාරීන් 3-4 දෙනෙක් ඉන්නවා. මේක තමයි අපේ සම්පත. මෙන්න මේ සම්පත වෙනුවෙන් මහජනයා නියෝජනය කරන අපි හැම කෙනෙකුගේම වගකීම තමයි ඒ අයගේ අපේක්ෂාවන් බලාපොරොත්තු දෙමව්පියන්ගේ ප්‍රාර්ථනා ඉෂ්ට කිරීමේ වගකීම. අනේකයි අද මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා ඇතුළු එම ආණ්ඩුවේ විසින් ඉෂ්ට කළා තියෙනවා. ජනාධිපති ලේකම් ප්‍රමුඛ සියලු රාජ්‍ය නිලධාරීන් වරුනි ත්‍රිවිධ හමුදා අධිකරු ජනාධිපතිතුමා යටතේ නිල්ලාස ජය ගනිමින් ආසියාවේ ගුවන් කේන්ද්‍රස්ථාන කරා යන ගමන යථාර්ථයක් කරන්නට සියලු කටයුතු දැන් අරඹා තියෙනවා. මත්තල අන්තර්ජාතික ගුවන් තොටුපළ ආරම්භ කරනවා වගේම බණ්ඩාරනායක ගුවන් තොටුපළ සංවර්ධනය කිරීමටත් මේ වෙනකොට අධිකරු ඔබතුමාගේ උපදෙස් පරිදි අපේ අමාත්‍යාංශයේ කටයුතු සූදානම් කර ඒ වැඩ කටයුතු ආරම්භ වීම පවතිනවා. 庄严的宣誓，中国人民爱好和平，会与世界一道，高举和平发展、合作共赢的旗帜，为人类的和平发展做出贡献。我们将继续支持斯里兰卡维护国家的。விளம்பரங்கள் அடுத்து செய்திகள் தொடரும்.
Captain speaking with just a little flight information. Captain has turned on the seatbelt light. Please take your seat and fasten your seatbelts. Thank you. Please remain seated with your seatbelt securely fastened. Flight 019er. On behalf of the flight crew, thank you for flying with us and have a pleasant day. To establish an approach. 2 miles northeast, turn left at 9. Flight 807, you're clear for landing, runway 7 Bravo. Ayubowan. துளிர்க்கும் எண்ணங்கள் விண்ணை முட்டும். பெருமை மிகு ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் மத்தள மலரும் எதிர்காலம். ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். நவீன விஞ்ஞான சாதனங்களை பயன்படுத்தி திட்டமிடப்படும் அபிவிருத்தி செயற்திட்டங்களுக்கு ஏதாவது வரலாற்று பின்புலம் ஒன்று காணப்படுகின்றதா? எமது நாட்டில் புதிய சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள மத்தள பிரதேசத்திலும் அவ்வாறான பின்புலம் காணப்படுகின்றதா என்பது பற்றிய ஒரு கண்ணோட்டம். உலகின் மிகப்பெரிய படைப்புகளில் எகிப்தில் அமைந்துள்ள பிரமிட்டுகளுக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு. இது கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில் லூட்ரா காமட் மன்னனின் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. இலங்கையின் சைத்தியங்கள் கூட அதற்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்டதாக இருக்கலாம் என தொல்பொருளியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கால்வாய்களுடன் கூடிய நீர்ப்பாசன திட்டத்தை கூட உலகிற்கு தெளிவுபடுத்தியவர்கள் இலங்கையர்களே. உலகின் முதலாவது விமானத்தை ரைட் சகோதரர்கள் உருவாக்கினார்கள் என ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் விமானம் தொடர்பான இலங்கையின் பின்னணி அதற்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் பழமை வாய்ந்ததாகும். விமானத்தில் பறந்ததை எடுத்துக்காட்டுவதாக ராவணனின் புஷ்பக விமானம் அமைந்துள்ளது. காற்றை சக்தியாக கொண்டு இந்த புஷ்பக விமானம் பறந்திருப்பதாக கூறப்படுகிறது. சீகிரியா, வாரியாபொல, மாத்தளை, குருளுபொத்த, மஸ்தகபுரா ஆகிய பிரதேசங்களில் ராவணனின் இந்த புஷ்பக விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக நம்பப்படுகின்றது. ராவணனின் பெரும் கோட்டையும் சிறு கோட்டையும் மத்தளையை அண்டிய பகுதியில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மஸ்தகபுர என கூறப்படுவது மத்தள பிரதேசம் என இன்றும் மக்கள் நம்புகின்றனர். මත්තකපුර කියලා පුරයක්. ඒ මත්තකපුර තමයි මේ මත්තලපුර උනේ. 7ක්ම 5ක් ගහයින් තමයි එතුමාගේ මහරාවණ බලකොටුව මූදක ගහලා තියෙන්නේ. මත්ත කියන්නේ ඉහළ நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திட்டமிடப்படும் பல்வேறு அபிவிருத்தி செயற்திட்டங்களிலும் கூட பாரம்பரிய நாகரிகங்கள் காணப்படுகின்றன. மாதுரோயா நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு நவீன திட்டமிடலுக்கு அமைப்பதற்காக அகழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அந்த இடத்திலிருந்து புராதன அணைக்கட்டு தோன்றியமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி இலக்குகளை எட்டும் போது இவ்வாறான வரலாற்று பின்னணியை கண்டுகொள்ள முடியும். இலங்கையின் இயற்கையாக இருப்பிடம் விமானம் மற்றும் கப்பல் துறைக்கு உகந்ததாக இருக்கின்றது. வீரவில பிரதேசத்தில் விமான நிலையம் ஒன்றை நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதும் இதனால்தான். ஆனால் பரீட்சார்த்த அறிக்கையின்படி அந்த பிரதேசம் கைவிடப்பட்டது. பின்னர் சமல் ராஜபக்ஷ சிவில் உள்நாட்டு விமான சேவைகள் மற்றும் துறைமுக அமைச்சராக இருந்தபோது 2009ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மத்தள விமான நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். පසුව චමල් රාජපක්ෂ මහතා සිවිල් ගුවන් සේවා සහ වරාය ඇමතිදුරෙහි සිටියදී 2009 නොවැම්බර් 27 ராவணன் யுகம் வரை வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு பகுதியில் இந்த சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. நீலவானை வெற்றி கொள்வோம் என்ற தொனிப்பொருளில் இந்த விமான நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. නිල්ලහස ජයගැනීම තේමාවෙන් එයාද ලොවට විවෘත කෙරුණා. மத்தள ராஜபக்ச விமான நிலையம் இலங்கையின் 2வது சர்வதேச விமான நிலையமாகும். இலங்கையை தெற்காசிய விமான கேந்திர நிலையமாக மாற்றியமைப்பது இதன் நோக்கமாகும். மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் நிர்மாண பணிகள் 2009ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டன. இதற்காக 2000 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டது. A380 போன்ற உலகின் எந்த பெரிய விமானத்தையும் இங்கு தரையிறக்க முடியும். முதல் கட்டத்தின் கீழ் 800 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் 2ஆம் கட்டத்தில் 1200 ஹெக்டேர் நிலப்பரப்பு வரை விரிவுபடுத்தப்படும். 3500 மீட்டர் நீளமான ஓடுபாதையின் அகலம் 75 மீட்டர்களாகும். ஒரே நேரத்தில் 10 விமானங்களை தரையிறக்கும் வசதி இங்கு காணப்படுகிறது. பிரயாணிகளுக்கான பகுதியில் 800 வெளிநாட்டு பிரயாணிகளுக்கும் 100 உள்நாட்டு பயணிகளுக்கும் ஒரே தடவையில் வசதி அளிக்க முடியும். இதன் மூலம் வருடாந்தம் 10 லட்சம் விமான பயணிகளை நிர்வகிக்க முடியும் என விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் கம்பெனி தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமரின் புகலிடம் கோருவோருக்கான நிபுணர் குழுவின் தலைவரும் ஓய்வு பெற்ற விமானப்படை தளபதியுமான அங்குஸ் ஹோஸ்டன் தலைமையிலான குழுவினர் நீதி அமைச்சர் ரவுப் ஹக்கீமை அமைச்சு அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். உயர்ஸ்தானிகள் ராபின் மூடியும் அங்கு சமூகம் அளித்திருந்தார்.
இரு நாடுகளுக்கும் இடையில் 2009ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் மூலம் ஆட்கடத்தல் நடவடிக்கைகளை முறியடிப்பதற்கான இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் நீதிபதிகளுக்கு ஆட்கடத்தல் தொடர்பாக அறிவுறுத்தும் நிகழ்ச்சி திட்டங்களை நடத்துவதற்கும் வழக்கு தொடுநர்களுக்கு செயலமர்வுகளை நடத்துவதற்கும் ஆஸ்திரேலியா உதவி வழங்கி வருகின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக ஆஸ்திரேலியா வழங்கி வரும் ஆதரவுக்கு அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் நன்றி தெரிவித்தார். ஆஸ்திரேலிய குழுவில் உயர் அதிகாரிகள் பலர் இடம்பெற்றிருந்தனர். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து பின்னர் மன்னார் மாவட்டத்தில் தட்சணா மருதமடு பாலம்பட்டியில் மீள்குடியேற மக்களுக்கு அரசாங்கத்தினால் அடிப்படை உதவிகளும் நிவாரணப் பொதிகளும் சமீபத்தில் வழங்கி வைக்கப்பட்டன. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் சரத் ரவீந்திர தலைமையில் தட்சணா மருதமடு மகாவித்தியாலயத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அமைச்சர்கள் மெர்வின் சில்வா, AHM ஃபவுசி, ரிஷாத் பதூத்தீன், பிரதி அமைச்சர் MLA மிஸ்புல்லா, பாராளுமன்ற உறுப்பினர் AHM அஸ்வர், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் MSS அமீர் அலி உட்பட பலர் இந்த உணவுப் பொருட்களை வழங்கி வைத்தனர். மக்களுடன் இணைந்து வாழக்கூடிய யாழ்ப்பாணம் மானிப்பாய் மகளிர் கல்லூரியின் புதிய வகுப்பறை கட்டடத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு கல்லூரி அதிபர் ஜெயசிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பிரதம அதிதிகளாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண ஆளுநர் GH சந்திரசே ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கட்டட நிர்மாணத்திற்கென வடமாகாண கல்வி அமைச்சு 30 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நிகழ்வில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சத்தியசீலன், இளங்கோவன், மாநகர முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராஜா, கல்லூரியின் மாணவர்கள், பழைய மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்கன் விமான சேவை புதிய விமானம் ஒன்றை பயணிகளுக்கான சேவையில் ஈடுபடுத்தியுள்ளது. இந்த புதிய விமானம் கட்டுநாயக்க பண்டர்நாயக்க விமான நிலையத்திலிருந்து மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை இன்று வந்தடைந்தது. இந்த புதிய விமானத்தை சிட்டி ஆஃப் மாக்கம் ருகுனபுர என்ற பெயரை ஜனாதிபதி வைத்தார். இதனையடுத்து அவர் அந்த விமானத்தில் மத்தள விமான நிலையம் நோக்கி புறப்பட்டார். மத்தள ராஜபக்ச விமான நிலையத்திற்கு வந்த முதலாவது விமானம் இதுவாகும். எதிர்வரும் நாட்களில் கட்டுநாயக்கவுக்கும் மத்தளவுக்கும் இடையில் விமான சேவைகள் இடம்பெறவுள்ளன. ஆசியாவின் பொருளாதார அபிவிருத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை கொண்ட நாடு இலங்கை என்று உலக புகழ்பெற்ற போப் சஞ்சிகை தெரிவித்துள்ளது. கடந்த சில வருடங்களாக இலங்கையின் அபிவிருத்தி தொடர்பாக மதிப்பீடுகளை மேற்கொண்ட போப் சஞ்சிகை இந்த கருத்தை வெளியிட்டுள்ளது. மத்தளையில் சர்வதேச விமான நிலையம் நிர்மாணிக்கப்படல், ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் என்பன சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தெற்கு கடுகதி நெடுஞ்சாலை, நுரைச்சோலை, மேல்கொத்மலை மின்சார உற்பத்தி நிலையங்கள் என்பன இலங்கையின் எதிர்கால அபிவிருத்திக்கு வழிவகுத்துள்ளன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஒலிவில் வளாகத்தில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட பொறியியல் பீடத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் அண்மையில் இடம்பெற்றன. ஒலிவில் வளாகத்தில் கடந்த மாதம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களினால் பொறியியல் பீடம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட 99 மாணவர்கள் தமது பதிவு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் கலாநிதி S. முகமது இஸ்மாயில் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிந்தவூர் மாவட்ட வைத்தியசாலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிமின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட மருத்துவ உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வு வைத்தியசாலை கேட்போர் கூடத்தில் சமீபத்தில் இடம்பெற்றது. மாவட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் MCM மாஹிர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் MC ஃபைசல் காசிம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு மருத்துவ உபகரணங்களை கையளித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு உரை நிகழ்த்துகையில் தேசிய ரீதியில் நடைபெற்ற உற்பத்தி திறன் போட்டியில் வெற்றி பெற்ற இந்த வைத்தியசாலையின் வளர்ச்சிக்கு சகலரும் உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாவிதன்வெளி அன்னமலை சக்தி அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் பிரதேச மக்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து கொள்ளும் நிகழ்வும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் ஒன்றில் சமீபத்தில் நடைபெற்றன. ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய தலைவர் T. யோகநாயகம் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அட்மிரல் சரத் வீரசேகர, இணைப்புச் செயலாளர் வசந்த, ஆலய பிரதம குரு விஸ்வ பிரம்மஸ்ரீ C. கோணாமலை குருக்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
அறநெறி பாடசாலையினால் நடத்தப்பட்ட பரீட்சை சித்தி எழுதிய மாணவர்களுக்கு நற்சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதேவேளை 100க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தில் 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சியின் ஒரு அங்கமாக 720 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட இருக்கும் வீதிகளின் முன்னேற்ற அறிக்கை கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. ஜெய்கா தலைமை அலுவலகத்தில் அம்பாறை மாவட்ட வீதி அபிவிருத்தி திணைக்கள பிரதம பொறியியலாளர் எம் ரிஸ்வி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சர் MS உதுமா லெப்பி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அவர் அங்கு உரை நிகழ்த்துகையில் கிழக்கு மாகாண சபையினால் இன மத வேறுபாடின்றி அம்பாறை மாவட்ட வறிய சிங்கள மக்கள் வாழும் பகுதிகளின் வீதிகள் துரிதமாக அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன என்று கூறினார். கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் HM அன்சார் உட்பட பிரமுகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ரிசானா நஃபீக்கின் ஞாபகார்த்தமாக ரியாலு சாலிஹின் ஹதீஸ் கிரந்த விநியோகம் மற்றும் அல் மசூரா இணையத்தின் பரிசளிப்பு நிகழ்வு என்பதும் சமீபத்தில் நடைபெற்றன. கிழக்கு மாகாண அமைச்சர் நசீர் அகமதின் பங்கேற்புடன் UL மொஹிதீன் பாபா தலைமையில் 7வது நடைபெற்ற இந்த நிகழ்வில் ரிசானாவின் பெற்றோர், கிழக்கு மாகாண சபை தவிசாளர் MS சுபைர், நகர சபை தவிசாளர் அலி ஜாயிர் மௌலானா மற்றும் சமய முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களது கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்களை உள்ளடக்கிய சமூக அபிவிருத்திக்கான சர்வதேச அமைப்பு பாடசாலைகளுக்கு புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் திருகோணமலையில் உள்ள 12 பாடசாலைகளுக்கு வாசிகசாலைகளுக்கும் ராணுவ முகாம் வாசிகசாலைக்கும் புத்தகங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டன. மொத்தம் 10,000 புத்தகங்கள் வழங்கப்பட்டன. வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் இந்த திட்டத்தை மாவட்டங்கள் தோறும் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சீனங்குடா ஆனந்த மத்திய மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அரசாங்க அதிபர் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். சமூக அபிவிருத்திக்கான சர்வதேச அமைப்பின் தலைவர் உப்புல் சேனாநாயக்க இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார். இனி வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். ரூபானி பிரதான செய்திருக்கை நிறைவேறுகிறது. வணக்கம்.